வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் சீறி பாயும் காளைகளை போட்டி போட்டு அடக்கும் வீரர்கள். வீர விளையாட்டை மீட்டதற்கு நினைவு சின்னம் அமைக்கப்படும் என அமைச்சர் RB உதயகுமார் உறுதி. எம்ஜிஆர் 102வது பிறந்த நாளை ஒட்டி சிறப்பு நாணயத்தை வெளியிட்டார் முதலமைச்சர் பழனிசாமி. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி மெரினாவில் விழா எதுவும் இல்லாமல் எம்ஜிஆர் நினைவு வளைவு திறப்பு. மேற்கு வங்கத்தின் நாளை அனைத்து எதிர்க்கட்சித் தலைவர்கள் கூட்டத்திற்கு மம்தா பானர்ஜி ஏற்பாடு. பாஜகவுக்கு எதிராக வலுவான அணி அமைப்பது குறித்து ஆலோசிக்க MK ஸ்டாலின் கொல்கத்தா பயணம். தினகரனுக்கு குக்கர் சின்னம் ஒதுக்க கோரிய வழக்கு விசாரணை ஒத்திவைப்பு. தேர்தல் ஆணைய வழக்கறிஞர் நாளை நேரில் ஆஜராக உச்சநீதிமன்றம் உத்தரவு. பாஜக மெகா கூட்டணியை இறுதி செய்ய சென்னை வருகிறார் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல். அதிமுக, பாமக, தேமுதிகவுடன் கூட்டணி குறித்து நாளை உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்தில் முடிவு. ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்த மாணவர்கள், இளைஞர்கள் நினைவாக நினைவு சின்னம் எழுப்ப அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் உதயகுமார் உறுதியளித்துள்ளார். மதுரை மாவட்டத்தில் உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று தொடங்கியது. அமைச்சர் RB உதயகுமார் மற்றும் ஆட்சியர் நடராஜன் ஆகியோர் கொடியசைத்து போட்டியை தொடக்கி வைத்தனர். இதையடுத்து வாடிவாசலிருந்து முதலில் கோவில் காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. இன்றைய ஜல்லிக்கட்டில் 1400 காளைகள் பங்கேற்றுள்ளன. காளைகளை அடக்குவதற்கு சுமார் 848 வீரர்கள் களமிறங்கியுள்ளனர். ஜல்லிக்கட்டில் காளை அடக்கும் வீரருக்கும் காளையர்களின் பிடியில் சிக்காமல் சீறிப்பாயும் காளைகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இருசக்கர வாகனங்கள், தங்கம், வெள்ளி காசுகள், கட்டில், பீரோ உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்படுகின்றன. இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் உதயகுமார், ஜல்லிக்கட்டில் பங்கேற்றுள்ள மாடுபிடி வீரர்களில் சிறந்த வீரருக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சார்பில் ஒரு கார் பரிசாக வழங்கப்படுவதாகவும், சிறந்த காளைக்கு துணை முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் சார்பில் ஒரு கார் பரிசாக வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தார். மேலும் ஜல்லிக்கட்டு போராட்டக்காரர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை வாபஸ் பெறுவது குறித்து அரசுக்கு எடுத்துரைப்போம் என்று தெரிவித்தார். ஜல்லிக்கட்டுக்காக போராடியவர் நினைவாக நினைவு சின்னம் அமைக்க முயற்சிகள் எடுக்கப்படும் என்று தெரிவித்த அமைச்சர் உதயகுமார், ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்த இளைஞர்கள், மாணவர்கள் உள்ளிட்டோரின் நினைவாக நினைவு கல்வெட்டு அமைக்க முதலமைச்சருக்கு பரிந்துரை செய்யப்படும் என்று தெரிவித்தார். இந்நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டியின் 2வது சுற்று நிறைவடைந்தது. 2வது சுற்றில் 164 காளைகளும் 175 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்று விளையாடி மகிழ்ந்தனர். இதில் பார்வையாளராக கலந்து கொண்ட சடையாண்டி என்பவர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். மேலும் 22க்கும் மேற்பட்ட வீரர்கள் படுகாயமடைந்துள்ளனர். ஜல்லிக்கட்டில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தன் ட்விட்டரில், உழவு சமூகத்தில் மனிதனும் உயிர்தான், மாடும் உயிர்தான் என்று பதிவிட்டுள்ளார். மேலும் தமிழர் திருநாளாம் பொங்கல் நாளை முன்னிட்டு நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்ற வீரர்களுக்கும் வென்ற வீரர்களுக்கும் பாராட்டுகளை தெரிவித்துள்ள MK ஸ்டாலின், சிறப்பான காளைகளாக தேர்வு செய்யப்பட்ட காளைகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டுள்ளார். எம்ஜிஆர் பிறந்த நாளை ஒட்டி அவரது உருவம் பொறித்த நாணயத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 102வது பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்படுகின்றது. இதையொட்டி தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா உருவ சிலைக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து துணை முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள், கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோரும் எம்ஜிஆருக்கு மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அதிமுகவினருக்கு OPS இனிப்புகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து கட்சி அலுவலகத்தில் புகார் மற்றும் கோரிக்கை மனுக்களை பெறுவதற்காக 5 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. தங்கமணி, SP வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், KP முனுசாமி, வைத்திலிங்கம் ஆகியோர் அடங்கிய 5 பேர் கொண்ட குழுவை முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் தொடக்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து கிண்டி எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் சென்ற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் உருவம் பொறித்த சிறப்பு நாணயத்தையும் அவர் வெளியிட்டார். இவ்விழாவில் துணை முதலமைச்சர் O பன்னீர்செல்வம், அமைச்சர்கள் செங்கோட்டையன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி சென்னை மெரினாவில் அமைக்கப்பட்டுள்ள எம்ஜிஆர் நூற்றாண்டு வளைவு அரசு சார்பில் விழா இல்லாமல் திறக்கப்பட்டுள்ளது.
சென்னை காமராஜர் சாலையில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி அரசு சார்பில் எம்ஜிஆர் நூற்றாண்டு வளைவுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. 2.5 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட இந்த வளைவுக்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்தது. இதையடுத்து விழாக்கள் இன்றி திறக்க உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. திறப்பு விழா நடத்தாமல் எம்ஜிஆர் நினைவு வளைவின் மேல் உள்ள திரைகளை மட்டும் அகற்றுமாறும் அறிவுறுத்தப்பட்டது. உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி எம்ஜிஆரின் பிறந்தநாளை ஒட்டி இன்று அவரது நினைவு வளைவு திறக்கப்பட்டுள்ளது. மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியின் அழைப்பை ஏற்று நாளை மறுநாள் கூட்டவிருக்கும் நிகழ்ச்சியில் திமுக தலைவர் ஸ்டாலின் பங்கேற்பிருப்பதாக வெளியாகியிருக்கும் தகவல் தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பாஜகவை வீழ்த்துவதற்கு காங்கிரசும் பல்வேறு மாநில கட்சிகளும் தீவிரம் காட்டி வருகின்றன. காங்கிரஸ் தலைமையில் மாநில கட்சிகளை ஒருங்கிணைக்கும் முயற்சியில் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தீவிரம் காட்டி வருகிறார். அதே நேரத்தில் காங்கிரஸ் பாஜக அல்லாத கூட்டணியை உருவாக்க தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் முயற்சித்து வருகிறார். இதன் ஒரு பகுதியாக அவர் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஆகியோரை சந்தித்து பேசினார். இந்நிலையில் கொல்கத்தாவில் நாளை மறுநாள் மம்தா பானர்ஜி கூட்டியுள்ள பாஜக எதிர்ப்பு கூட்டத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்பிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழகத்தில் கம்யூனிஸ்டுகளுடன் கூட்டணி உள்ள திமுக கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக அரசியல் நடத்தும் மம்தா பானர்ஜி நடத்தும் கூட்டத்தில் பங்கேற்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. சென்னையில் கடந்த டிசம்பரில் நடைபெற்ற கருணாநிதி சிலை திறப்பு விழாவில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக ஸ்டாலின் அறிவித்தார். தற்போது ஸ்டாலின் எடுத்துள்ள இந்த திடீர் முடிவு கூட்டணி குறித்த புதிய விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. டிடிவி தினகரனுக்கு குக்கர் சின்னம் ஒதுக்க கோரிய வழக்கில் இந்திய தேர்தல் ஆணைய வழக்கறிஞர் ஆஜராக உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக 2 அணிகளாக பிரிந்ததால் ஆர்கே நகர் தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது இரு அணிகளுக்கும் தற்காலிக கட்சி பெயர்கள் அறிவிக்கப்பட்டன. அதன்பின் இரு அணிகளும் இணைந்ததால் ஓபிஎஸ் இபிஎஸ் அணியே உண்மையான அதிமுகவினர் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இதையடுத்து ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் டிடிவி தினகரன் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டு குக்கர் சின்னத்தில் வெற்றி பெற்றார். இதேபோன்று அடுத்து வரும் தேர்தல்களிலும் குக்கர் சின்னத்தை ஒதுக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் டிடிவி தினகரன் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை நடைபெற்றது. அப்போது சின்னம் ஒதுக்குவது தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணைய வழக்கறிஞர் ஆஜராக வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் வழக்கை நாளை வரை ஒத்திவைத்துள்ளனர். தமிழக பாஜக மெகா கூட்டணி அமைப்பது குறித்து முக்கிய அரசியல் கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த மாநில பாஜக மேலிட பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் நாளை தமிழகம் வருகிறார். தமிழகத்தில் பாஜகவுடன் கூட்டணி தொடர்பான கேள்விக்கு துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தேர்தல் நேரத்தில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று கூறியிருப்பது பாஜகவுடன் பேச்சுவார்த்தை நடைபெற இருப்பதை உறுதி செய்துள்ளது. இதனிடையே தமிழகத்திற்கு நல்லது செய்ய நினைக்கும் கட்சிகளுடன் கூட்டணி அமைப்போம் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் கருத்து தெரிவித்துள்ளார். இதனையடுத்து அதிமுக மேலிடத்திலும் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சு நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இதுவரை திரைமறைவில் நடைபெற்று வந்த கூட்டணி பேச்சை இறுதி செய்வதற்காக தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் நாளை சென்னை வருகிறார். இதனைத் தொடர்ந்து சென்னை கமலாலயத்தில் நாளை நடைபெறவுள்ள பாஜக உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக, பாமக, தேமுதிக ஆகிய கட்சிகளுடன் கூட்டணி அமைப்பது தொடர்பாக முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த கூட்டத்தில் பாஜக போட்டியிடும் தொகுதிகள் குறித்தும் தேர்தல் பிரச்சார வியூகம் குறித்தும் ஆலோசிக்கப்படுகின்றது. இறுதியாக கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை முடிவடைந்ததும் 27ஆம் தேதி மதுரையில் நடைபெறும் பாஜக பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கூட்டணி குறித்த அறிவிப்பை பிரதமர் நரேந்திர மோடி வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை பிரதமராக்க மம்தா பானர்ஜி, அகிலேஷ் யாதவ், சந்திரபாபு நாயுடு உள்ளிட்ட யாரும் தயாராக இல்லை என மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் பாஜக காலூன்ற வழியில்லை எனவும் தெரிவித்துள்ளார். இது யார் யார் இந்த தேசிய கட்சிக்கால இருக்கின்ற இந்த காங்கிரஸுக்கும் வேற வேலை இல்லை, அவங்களும் ஜெயிக்க முடியாது. அவங்க ஏதோ கூட்டணி இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்ன நியூஸ் வந்திருக்குது, மம்தா பானர்ஜி நடக்கின்ற கல்கட்டா கூட்டத்திற்கு ஸ்டாலின் போக செய்தி வருகிறது. மம்தா பானர்ஜி ராகுல் காந்தியை பிரதமரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதே போல மாயாவதி ஏற்றுக்கொள்ளவில்லை, அகிலேஷ் யாதவ் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதே போல சந்திரபாபு நாயுடு ஏற்றுக்கொள்ளவில்லை. எந்த கூட்டணியிலும் அவங்க சேர்ந்திருக்க மகா கூட்டணி சொல்கிறார்களே, ராகுல் காந்தியை நாட்டு பிரதமர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுதான் உண்மை நிலைமை. ஸ்டாலின் இப்ப கல்கட்டாக்கு செல்கிறார் என்றால் ராகுல் காந்தி பிரதமர் ஏற்றுக்கொள்ள இல்லை என்று அர்த்தமா? சொல்லட்டும், அவர் பதில் சொல்லட்டும். ராகுல் காந்தி பிரதமர் இங்க சொன்னார்ல வேட்பாளர், மம்தா பானர்ஜி சொல்ல மாட்டேன்றாங்களே. இளையராஜாவின் 75வது பிறந்தநாள் விழாவில் பங்கேற்க நடிகர் ரஜினிகாந்துக்கு திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷால் நேரில் அழைப்பு விடுத்துள்ளார்.
இசையமைப்பாளர் இளையராஜாவின் 75வது பிறந்த நாளை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் பிரம்மாண்ட முறையில் கொண்டாட ஏற்பாடு செய்து வருகின்றது. இளையராஜா 75 என்ற நிகழ்ச்சி அடுத்த மாதம் பிப்ரவரி 2 மற்றும் 3 தேதிகளில் நந்தனம் YMCA மைதானத்தில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷால் நடிகர் ரஜினிகாந்தை போயஸ்கான் உள்ள இல்லத்தில் சந்தித்து அழைப்பு விடுத்தார். அவருடன் இயக்குநர் மனோபாலாவும் சென்று ரஜினியை சந்தித்தார். மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி விரைவில் உடல்நலம் தேர விரும்புவதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்காக சிகிச்சை பெறுவதற்காக அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதையடுத்து பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் அருண்ஜேட்லி விரைவில் உடல்நலம் பெற வேண்டும் என்றும் அரசியல் தலைவர்கள் விருப்பம் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் ராகுல் காந்தி தன் ட்விட்டர் பக்கத்தில் அருண்ஜேட்லி உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளார் என்பதை கேட்டு வருத்தம் அடைந்ததாக பதிவிட்டுள்ளார். கொள்கைகளின் அடிப்படையில் தினமும் மோதிக்கொண்டாலும் அருண்ஜேட்லி விரைவில் உடல்நலம் தேர வேண்டும் என்று தானும் காங்கிரஸ் கட்சியும் விரும்புவதாக ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இதனிடையே இன்னும் சில தினங்களில் அருண்ஜேட்லி நாடு திரும்புவார் எனவும் அவரது அமைச்சரவை இலாக்கா வேறு யாருக்கும் கொடுக்கப்படாது எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. திறமைமிக்க இளைஞர்களின் கனவுகளை நனவாக்குவதே பாஜக தனது முக்கிய கொள்கையாக கொண்டுள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு பாஜக இளைஞர் அணியின் தேர்தல் பிரச்சாரம் துவக்கி வைக்கப்பட்டிருப்பதை அடுத்து பிரதமர் மோடி தன் ட்விட்டர் பக்கத்தில் இதனை கூறியுள்ளார். பாஜகவின் வெற்றியை உறுதி செய்யும் வகையில் இளைஞர்கள் சக்தியை உத்வேகப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ள பிரதமர் மோடி இந்தியாவில் உள்ள திறமைமிக்க இளைஞர்களின் கனவுகளை நனவாக்க வேண்டும் என்பதையே பாஜக தனது முக்கிய கொள்கையாக கொண்டுள்ளது என்றும் ட்வீட் செய்துள்ளார். மேகாலயா சுரங்க விபத்தில் சிக்கி உயிரிழந்த ஒருவரது உடல் 32 நாட்களுக்கு பின் மீட்கப்பட்டுள்ளது. எஞ்சியுள்ள 14 பேரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. மேகாலயாவின் ஈஸ்ட் ஜைந்தியா ஹில்ஸ் மாவட்டத்தில் உள்ள சைபுங் என்ற பகுதியில் கடந்த டிசம்பர் 13 தேதி எலி பொந்து என்று அழைக்கப்படும் சுரங்கத்திற்குள் 15 தொழிலாளர்கள் நிலக்கரி எடுக்க சென்றுள்ளனர். அவர்கள் மேலே வருவதற்கு முன்பே அதேபோன்று தோண்டப்பட்டு கைவிடப்பட்ட சுரங்கங்கள் வழியாக நதியின் வெள்ளம் உட்புகுந்தது. இதனால் அவர்களை மீட்க முடியாமல் மீட்பு படையினர் கடந்த 1 மாதமாக திணறி வந்தனர். இந்நிலையில் 32 நாட்களுக்கு பின் சுரங்கத்தின் 200 அடி ஆழத்திலிருந்து ஒருவது உடல் இன்று மீட்கப்பட்டுள்ளது. எஞ்சியுள்ள 14 பேரும் உயிரிழந்திருக்கக்கூடும் என கூறப்படுகின்றது. மேலும் தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆரின் 102வது பிறந்தநாள் விழா இன்று தமிழகம் முழுவதும் அதிமுகவினரால் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. எம்ஜிஆரின் 102வது பிறந்தநாளை ஒட்டி ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக சார்பில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அலுவலகத்தில் எம்ஜிஆர் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி பொதுமக்களுக்கு சர்க்கரை பொங்கல் வழங்கி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், மகளிர் அணியினர் மற்றும் அமைச்சர்கள், அலுவலக பணியாளர்கள் கலந்து கொண்டனர். இதையடுத்து கச்சேரிமேடு பகுதியில் அமைந்துள்ள எம்ஜிஆரின் ஆளுயர வெண்கல சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. கோவில்களில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் அன்னதானம் வழங்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த சிறுனியம் கிராமத்தில் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா எம்எல்ஏ சிறுனியம் பலராமன் தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு 500க்கும் மேற்பட்ட ஏழை எளியோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் கிட்டம்பட்டியில் அமைந்துள்ள எம்ஜிஆர் நினைவு மண்டபத்தில் மாவட்ட செயலாளர் அசோக்குமார் எம்பி மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இதேபோல் அரசு நகர போக்குவரத்து பணிமனையில் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் மாவட்ட செயலாளர் அசோக்குமார் எம்பி கொடியேற்று இனிப்புகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதனிடையே சென்னையில் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் எம்ஜிஆர் புகைப்படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் நாசர், பொதுச் செயலாளர் விஷால், செயற்குழு உறுப்பினர்கள் மனோபால் ஆகியோர் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்டம் தோகைமலை அருகே ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடந்து வருகின்றது. இங்குள்ள ராச்சாண்டர் திருமலை கிராமத்தில் இன்று காலை மாவட்ட ஆட்சியர் அன்பழகன் இதனை தொடக்கி வைத்தார். விறுவிறுப்பாக நடந்து வரும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் 400க்கும் மேற்பட்ட காளைகளும் 800க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் களமிறங்கி உள்ளனர். கரூர், திண்டுக்கல், திருச்சி, தஞ்சை, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து காளைகள் கொண்டு வரப்பட்டிருந்தன. பார்வையாளர்கள் பாதுகாப்பாக நின்று பார்க்க வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. காளைகளை பிடிக்கும் வீரர்களுக்கு உடனுக்குடன் பாத்திரங்கள், சைக்கிள், தங்க காசு உள்ளிட்டவை பரிசாக வழங்கப்பட்டு வருகின்றது. பொங்கலை முன்னிட்டு டாஸ்மாக் கடைகளில் 475 கோடி ரூபாய் மதிப்பிலான மது வகைகள் விற்பனையாகி உள்ளன.
தமிழக அரசின் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு சொந்தமான 4800 மதுக்கடைகள் உள்ளன. இவற்றில் சராசரியாக தினமும் 80 கோடி ரூபாய் மதிப்பிலான பீர் மற்றும் மது வகைகள் விற்பனையாகின்றன. இந்த வருவாய் வார விடுமுறை, தீபாவளி, ஆங்கில புத்தாண்டு உள்ளிட்ட விசேஷ தினங்களில் 100 கோடி ரூபாயை தாண்டுகின்றது. பொங்கலை முன்னிட்டு சனிக்கிழமை முதல் நாளை வரை அரசு விடுமுறை என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தொடர் விடுமுறையால் டாஸ்மாக் கடைகளில் மது விற்பனை அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. அதன்படி 12ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை 475 கோடி ரூபாய் மதிப்பிலான மது வகைகள் விற்பனையாகி உள்ளன. மது கடைகளில் 12ஆம் தேதியில் 105 கோடி ரூபாயும், 13ஆம் தேதியில் 120 கோடி ரூபாயும், 14ஆம் தேதியில் 110 கோடி ரூபாய், 15ஆம் தேதியில் 140 கோடி ரூபாய்க்கும் மது விற்பனையாகி உள்ளதாக டாஸ்மாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் தானே அருகே 100க்கும் மேற்பட்ட துப்பாக்கிகள் மற்றும் பயங்கர ஆயுதங்களை வைத்திருந்த பாஜக நிர்வாகியை போலீசார் கைது செய்துள்ளனர். தானே மாவட்டத்தில் உள்ள டோம்பிவிலி நகரத்தில் பிரபல அழகு பொருள் விற்பனை நிலையம் உள்ளது. இங்கு வெடிபொருட்கள், துப்பாக்கிகள் உள்ளிட்டவை பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக ரகசிய தகவல் போலீசாருக்கு கிடைத்தது. இதையடுத்து போலீசார் அங்கு விரைந்து சென்று ஆய்வு நடத்தினர். அப்போது 10 வாள், 38 கத்திகள், கொடுவாள்கள், வெட்டு கத்திகள் உள்ளிட்ட ஆயுதங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். அழகு பொருள் விற்பனை நிலைய உரிமையாளர் குல்கர்னி என்பவரை கைது செய்த போலீசார் புனே நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். கைது செய்யப்பட்டிருக்கும் குல்கர்னி டோம்பிவிலி நகர பாஜகவின் முக்கிய நிர்வாகி ஆவார். IS அமைப்புடன் தொடர்பு இருப்பதாக கூறி பஞ்சாப் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தேசிய புலனாய்வு பிரிவு போலீசார் 7 இடங்களில் சோதனை நடத்தி வருகின்றனர். IS அமைப்புக்கு உதவி வழங்கப்பட்டதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கு விசாரணையின் போது ஒரு பகுதியாக இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக தேசிய புலனாய்வு அமைப்பு IG அலோக் மிட்டல் கூறியுள்ளார். கடந்த டிசம்பர் 26ஆம் தேதி டெல்லி மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 17 இடங்களில் தேசிய புலனாய்வு அமைப்பு சோதனை நடத்தியதில் 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் நாட்டின் முக்கிய இடங்கள், மக்கள் கூடும் பகுதிகள் மற்றும் அரசியல்வாதிகள், முக்கிய பிரமுகர்கள் மீது தீவிரவாத தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்தது அம்பலமானது. இந்நிலையில் தற்போது IS அமைப்புடன் தொடர்பு இருப்பதாக கூறி பஞ்சாப் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தேசிய புலனாய்வு பிரிவு போலீசார் 7 இடங்களில் சோதனை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் அமித்ஷா உடல்நலக்குறைவால் டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மத்தியில் உள்ள பாஜக ஆட்சி இந்த ஆண்டு மே மாதத்துடன் நிறைவடைகின்றது. இதைத் தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தல் இந்த ஆண்டு நடைபெற உள்ளது. அதற்கான வேலைகளில் பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் ஈடுபட்டு வருகின்றன. பாராளுமன்ற தேர்தலில் ஆட்சியை தக்க வைக்க பாரதிய ஜனதா கட்சி முழு வீச்சில் ஈடுபட்டு வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக அக்கட்சியின் தேசிய தலைவர் அமித்ஷா நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து கட்சியினரை தேர்தல் வேலையில் ஈடுபடுத்தி வருகின்றார். இந்நிலையில் அவர் உடல்நலக்குறைவு காரணமாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு பன்றிக் காய்ச்சல் அறிகுறிகள் இருப்பதாக செய்தி நிறுவனங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. ஸ்டாலினுக்கு குறுக்கு வழியில் முதலமைச்சராக வேண்டும் என்று நிறைவேறாத ஆசை உள்ளதாக அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளருக்கு பேட்டியளித்த அவர், ஸ்டாலின் தேர்தலை விரும்பினாலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் விரும்பவில்லை என்று கூறினார். எனவே 2021 நாங்கள் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைப்போம். அதில் எந்த மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனா இப்போ திரு ஸ்டாலினுக்கு, திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு என்ன அவசரம்? அவருக்கு ஒன்று குறுக்கு வழியில் ஆட்சியை பிடிக்கணும், சட்டமன்றத்தை பிடிக்கணும், முதலமைச்சர் ஆகணும். அது ஒன்று. இல்லைன்னா ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சி இல்லாமல் தேர்தல் நடக்கணும். இந்த ரெண்டுமே ஒரு நிறைவேறாத ஆசைதான் இன்றைக்கு திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு இருக்கிறது. ஆனால் அவர் தேர்தலை விரும்பினாலும் அவருடைய கட்சி எம்எல்ஏக்கள் நிச்சயம் வர மாட்டாங்க. ஏன்னா ஒரு தடவை சட்டமன்ற உறுப்பினராக மக்களை சந்தித்து ஓட்டு வாங்கி சட்டமன்றத்திற்கு வரும்போது அந்த சட்டமன்ற உறுப்பினர் கூட 5 ஆண்டுகள் நிறைவு செய்யணும் என்ற எண்ணம் தான் எல்லோருடைய எண்ணத்தில் இருக்கும். அது அவங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக அவங்களுக்கு சீட்டு கிடைக்குமா, சீட்டு கிடைச்சா மறுபடியும் ஜெயிக்க முடியுமா? சரி, இந்த 2 பிரச்சனை அவங்களுக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னொரு 2.5 வருஷம் அவங்க காலம் தள்ளிட்டு எம்எல்ஏ போகும் தான் நினைப்பாங்க. எம்எல்ஏன்றது ஒரு பெரிய பதவி, மக்களுக்கு செய்யக்கூடிய பதவி. ஏன்னா அந்த அடிப்படையில் அவங்க 2.5 வருஷம் இருந்து எம்எல்ஏ ஆகிட்டு அவங்க போனதான் நினைப்பாங்க. அதனாலதான் அவங்க தேர்தல் வருவதற்கு விரும்பவில்லை. விரும்பாத ஒன்றை ஸ்டாலின் எந்த வகையிலாவது அதை நிறைவேற்றும் என்று சொன்னால் அவருடைய ஆசை என்பது ஒரு நிராசையாகத்தான் நிச்சயமாக முடியும். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் 9 நாட்களாக வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டத்தை வாபஸ் பெற்றனர்.
மும்பையில் செயல்பட்டு வரும் பெஸ்ட் இந்த நிறுவனத்தின் போக்குவரத்து தொழிலாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 9 நாட்களாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிறுவனத்தின் தொழிலாளர்கள் மும்பை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இதையடுத்து தொழிலாளர்களுக்கு 10% சம்பள உயர்வு வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் இந்த பிரச்சனையை அடுத்த 90 நாட்களுக்குள் தீர்வு காணவும் நீதிபதிகள் தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளனர். 9 நாட்களாக வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டத்தை வாபஸ் பெற்றுள்ளனர். நெல்லை மாவட்டம் களக்காடு தலையணையில் காணும் பொங்கலை ஒட்டி 1000க்கும் மேற்பட்டவர்கள் குவிந்துள்ளனர். நெல்லை மாவட்டம் களக்காடு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள களக்காடு தலையணை அருகே காணும் பொங்கலை உற்சாகமாக கொண்டாட 1000க்கும் மேற்பட்டோர் வந்த வண்ணம் உள்ளனர். அணை பகுதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மீன் பூங்கா, சிறுவர் பூங்கா உட்பட அனைத்து பகுதிகளிலும் கூட்டம் அதிகமாக காணப்படுகின்றது. காணும் பொங்கலை கொண்டாட வரும் பொதுமக்களுக்கு வனத்துறை சார்பில் அனைத்து வசதிகளும் செய்து தரப்பட்டுள்ளது. இதையடுத்து பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் குடும்பத்தோடு களக்காடு தலையணை சென்று இயற்கை எழிலை கண்டு ரசித்து செல்கின்றனர். Volkswagen கார் நிறுவனம் மாசு ஏற்படுத்திய விவகாரத்தில் ரூபாய் 100 கோடி அபராதம் விதித்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. Volkswagen கார் நிறுவனம் இந்தியாவில் 3 லட்சம் வாகனங்களை விற்பனை செய்துள்ளது. இந்நிறுவனம் தனது வாகனங்களில் காற்று வெளியேற்றும் சோதனையில் மோசடி செய்யும் வகையிலான கருவியை பயன்படுத்தி விதிகளை மீறியிருந்தது என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த மோசடி கருவியானது டீசல் என்ஜின்களில் இருந்து காற்று வெளியேற்றும் அளவை குறைத்து காட்டி உலக அளவில் காரின் செயல்திறனை உயர்த்தி காட்டும் வகையிலான சாப்ட்வேராக பயன்படுத்தப்பட்டு வந்தது. இதனையடுத்து தொடரப்பட்ட சுற்றுப்புற சூழலுக்கு மாசு ஏற்படுத்தியது பற்றிய வழக்கில் தேசிய பசுமை தீர்ப்பாயம் கடந்த 2018ஆம் ஆண்டு நவம்பர் 16ஆம் தேதி Volkswagen கார் நிறுவனம் 100 கோடி ரூபாய் தொகையை இடைக்கால தொகையாக செலுத்தும்படி நீதிபதி ஆதர்ஷ்குமார் தலைமையிலான அமர்வு உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக இன்று நடைபெற்ற விசாரணையில் Volkswagen கார் நிறுவனம் 100 கோடி அபராத தொகையை நாளை மாலை 5 மணிக்குள் செலுத்த வேண்டும் என தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே பவானி ஆற்றில் மூழ்கி இளம்பெண் உட்பட 3 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் சூசைபுரத்தை சேர்ந்த ஜெனிதா மேரி தனது நண்பர்களான யேசுதாஸ், யோகேஸ்வரன் ஆகியோருடன் திருப்பூர் பனியன் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். இந்நிலையில் நண்பர்கள் 7 பேருடன் இவர்கள் கொடிவேரி தடுப்பணைக்கு வந்திருந்தனர். கூட்டம் அதிகமாக இருந்ததால் அருவியில் குளிக்க முடியாமல் பவானி ஆற்றில் குளிக்க ஆற்றில் இறங்கினர். அப்போது யேசுதாஸ் ஆற்றின் ஆழமான பகுதிக்கு சென்றதால் தண்ணீரில் தத்தளித்துள்ளார். அவரை காப்பாற்ற ஜெனிதா மேரி மற்றும் யோகேஸ்வரன் அடுத்தடுத்து ஆற்றில் குதித்துள்ளனர். ஆனால் 3 பேரும் எதிர்பாராத விதமாக ஆற்றில் மூழ்கி பரிதாபமாக பலியாகினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறையினர் ஆற்றில் குதித்து 3 சடங்குகளை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தைப்பொங்கலையொட்டி தொடர் விடுமுறை அடுத்து கோவில்பட்டி அருகே உள்ள குரமலை காப்புக்காடு பகுதியில் பொதுமக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குரமலை காப்புக்காடுகள் பகுதிக்கு கார் மற்றும் வேன்களில் குடும்பமாக சென்ற பொதுமக்கள் மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள ஐயனார் கோவில், முருகன் மற்றும் பெருமாள் கோவில்களில் சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள மரங்களின் நிழலில் அமர்ந்து தாங்கள் கொண்டு வந்திருந்த உணவை உண்டு மகிழ்ந்தனர். பொதுமக்களில் சிலர் அப்பகுதியிலேயே உணவு சமைத்து சாப்பிட்டனர். இதனிடையே பசுமை இயக்கத்தை சேர்ந்தவர்கள் பிளாஸ்டிக்குகளை தவிர்க்க வேண்டும் என கூறி துணிப்பைகளை வழங்கியுள்ளனர். அப்பகுதியில் வனத்துறையினர் சார்பில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. மேலும் பொதுமக்களை தீவிரமாக சோதனை செய்த பின்னரே வனத்துறையினர் காப்பு காட்டுக்குள் அனுமதித்தனர். அந்த பகுதியில் கூடுதலாக குடிநீர், சாலை உள்ளிட்ட வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இன்னும் இங்கு 5 சித்தர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய மூச்சு காத்து நம் மீது பட்டாலே போதும், நோய் நொடி இல்லாமல் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழலாம் என்பது முன்னோர்களின் ஐதீகம். அது மட்டுமல்லாது தற்போது சாலை வசதிகள் இல்லாததால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாயிருக்கிறார்கள். சாலை வசதி மட்டுமல்லாது தண்ணீர் வசதி இங்கு வேண்டும். தண்ணீர் வசதி இங்கு இருந்தால், சாலை வசதியும் இருந்தால் இது பெரிய சிறந்த ஒரு ஆன்மீக திருத்தலமாக விளங்கும் என்பது எந்தவித ஐயப்பாடும் இல்லை. உள்ளே எதுவும் கொண்டு போகக்கூடாது, ஆடு மாடு எதுவும் மேய்க்கக்கூடாது, பிளாஸ்டிக் பேக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, வன உணவுகளை துன்புறுத்தக்கூடாதுன்ற நிறைய அவேர்னஸ்க்கு ப்ரோக்ராம்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் ஒன்றாவது ப்ரோக்ராம் தான் இந்த கம்ப்ளீட் பிளாஸ்டிக் பேக்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ரேடிகேட் பண்ணிவிட்டு நியூ துணி பை கொடுக்குறாங்க. இதுக்கு பொதுமக்களும் சரி, வர பக்தர்கள் எல்லாமே நல்லா உதவி பண்ணுறாங்க. ஸோ இதை மனசில் வச்சுட்டு அடுத்து வந்தால் கூட இதை மைண்டில் வச்சுட்டு உள்ளே எது கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வனத்துறை மூலமாக அவங்களுக்கு ரிக்வஸ்ட் பண்ணேன். இது கொஞ்சம் ஏற்று நம்ம வாழ்வாதாரத்தை முக்கியமானது வனம் தான். ஸோ அதை பாதுகாக்கணும்னு சொல்லி வனத்துறை மூலமாக நான் கேட்டுக்கிறேன்.